Hello everyone, I'm Raj. Welcome to our channel. மதுரை மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னா நீட் 2024ல் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீட்டுக்காக பயாலஜி கிளாஸ் நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனித்தனியாக கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போது மதுரை மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் முதல்ல எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 250 சீட்ஸ் எம்பிபிஎஸ்க்கு இருக்குது. அதில் 15% ஆல் இண்டியா கோட்டா, 85% கவர்மெண்ட்ஸ் கோட்டா, அதாவது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே வரும். இந்த 15% அப்படின்னு வரும்போது 37 சீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். ஸோ அதிகமாக நீட் மார்க் எடுத்துக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வேணாலும் அதுக்கு காம்படிட் பண்ணுவாங்க. 85% கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, இதில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்காக 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ ஒரு 16 சீட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். பேலன்ஸ் ஸ்டேட் ஜென்ரல் கோட்டா ஒரு 197 சீட் இருக்குது. ஆக மொத்தம் இந்த காலேஜில் 250 சீட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இது லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் மார்க், இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான் நான் கொடுத்துருக்கேன். மேபி இந்த கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சேஃப் மார்க் எது அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓசிக்கு லாஸ்ட் இயர் 638க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 665க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பிசிக்கு 627க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 650 ஒரு சேஃப் மார்க்காக இருக்கும். பிசிஎம்க்கு 619க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 645 நீங்கள் எடுக்கணும். அடுத்து எம்பிசிக்கு 610க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 640 நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு 543க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 573 நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ்சிஏக்கு 483, இந்த வருஷம் ஒரு 516. எஸ்டிக்கு 446, இந்த வருஷம் ஒரு 492 இல்லைனா 500, இந்த மாதிரி கட் ஆஃப் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு தான். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க, 7.5 ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பிசிக்கு 442க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 470 இல்லைனா 60 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். பிசிஎம்க்கு 464க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு 485க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எம்பிசிக்கு 457க்கு சீட்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் 475. எஸ்சிக்கு 421, இந்த வருஷம் ஒரு 450 ப்ளஸ். அண்ட் எஸ்சிஏக்கு 436, 460. இந்த தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்காக இந்த வருஷத்துக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் மதுரை மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.